நியூஸ் தமிழ் கழுகு. தேர்தல் நெருங்குற நேரத்துல இப்படி ஒரு பஞ்சாயத்தான்னு குழப்பத்துல இருக்கான் திமுக தலைமை. திமுக தன்னோட தேர்தல் பணிகளை கவனிக்க இப்ப அவங்களே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. வேட்பாளர் தேர்வு தொடங்கி பிரச்சார களம் வரைக்கும் எல்லாத்தையும் இப்ப அவங்க தான் கவனிச்சுட்டும் இருக்காங்க. ஆனா இப்ப பஞ்சாயத்தே அதுதான். தேர்தல் நெருங்கிறதுனால ஒவ்வொரு சிட்டிங் எம்எல்ஏ குறித்தும் ரிப்போர்ட் எடுக்க சொல்லி அந்தந்த பகுதிகளுக்கு ஃபீல்டு எக்ஸிகியூட்டிவ்ஸ் நியமிக்கப்பட்டு ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டிருக்கு. ரிப்போர்ட் சரியில்லாத ஆட்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் மூலமா வார்னிங் கொடுக்கப்படுதான். அதுபடி தென்காசி எம்எல்ஏவான ராஜா மேல அவரு கட்ட பஞ்சாயத்து செய்யறதாவோ தொகுதி எம்பி மற்றும் எம்பியோட கணவரை மதிக்கிறதே இல்லனோ அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மூலமா தென்காசி எம்எல்ஏ ராஜாவுக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கு. இதை கேட்டு கொந்தளிச்ச ராஜா ஃபீல்டு எக்ஸிகியூட்டிவா நியமிக்கப்பட்ட நிக்சன் பாவூர் சத்திரத்தை சேர்ந்தவர்னோ முன்னாள் மாசே சிவ பத்மநாபனோட ஆதரவாளர்னும் சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒன்றிய செயலாளர் கடற்கரையோட குடும்ப நண்பர். இப்படி இருக்கும்போது இவர் கொடுக்கிற ரிப்போர்ட் எப்படி நியாயமானதாக இருக்கும்னு தலைமைக்கு விவகாரத்தை எடுத்து சொல்லி இருக்காரு. இவரு தலைமையை அணுகின தகவல் கட்சி வட்டாரத்துல கசியவே பல சிட்டிங் எம்எல்ஏக்களும் சித்தரஞ்சன் சாலையை நோக்கி படையெடுக்க இருக்காங்களாம். தேர்தல் நேரத்துல இப்படி ஒரு பஞ்சாயத்தானு குழம்பி இருக்காம் திமுக தலைமை. ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி முதல்வரை பார்க்கணும்னா பல கட்ட செக்கிங்கை தாண்டி தான் பார்க்க வேண்டியிருக்கான். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட முதல்வரா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அமுது ராணி. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பல்வேறு குறைபாடுகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வரக்கூடிய நிலையில பத்திரிகையாளர்களுக்கு கேம்பஸ் உள்ளேயே அனுமதி இல்லைன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்கள பார்க்க போற ஊழியர்களாக இருக்கட்டும், மருத்துவம் சார்ந்த சங்கத்தினராக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வெளியில அதுக்குன்னு பிரத்யேகமா வைக்கப்பட்டிருக்கிற பெட்டியில பார்க்க வர்றவங்க எல்லாருமே செல்போனை ஒப்படைச்சிட்டு தனியா நியமிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் மூலமா செக்கப்புக்கு அப்புறம் தான் உள்ளேயே போக முடியுமா. சமீபத்துல சங்கம் சார்ந்த கூட்டம் குறித்து பேச வந்த மருத்துவம் சார்ந்த சங்கத்தினர், நாங்க முதல்வர் அமைச்சரை கூட நேரடியா சந்திக்கிறோம், ஆனா இந்த டீனை பாக்குறதுக்கு இவ்வளவு கெடுபிடிகள் எல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு கடுகடுத்துட்டு போயிருக்காங்களாம். சிஎம்மோட குட் புக்ல இருக்க புதிய திட்டங்களோட களமிறங்க தயாரா இருக்காங்களா வணக்கத்துக்குரிய சென்னை. சென்னை மாநகராட்சியில என்ன நடக்குதுன்னு தெரியாம குழம்பி போய் இருக்காராம் மேயர். தன்னை பற்றிய புகார் அறிவாலயம் கதவை தட்ட என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறாராம் மேயர். அதுவும் மாநகராட்சியில வேலை பார்க்கக்கூடிய சக அதிகாரிகள் மூலமே தன்னை பத்தி புகார்கள் செல்லுதுன்னு வருத்தத்துல இருக்காராம். விஷயம் முதலமைச்சர் கிட்ட போச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியாம பயத்தில் இருக்கக்கூடிய மேயர் ஆரம்பத்திலிருந்தே முதலமைச்சரோட குட் புக்ல இருந்து வரக்கூடிய மேயர் பிரியா சமீப நாட்களா தன்னை சுத்தி நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களால சுணக்கத்துல இருக்காங்களாம். எப்படியாவது என்னோட வேலை மூலமா நல்ல பெயர் வாங்கணும்னு சொல்லி வேலையில கவனம் செலுத்தி வர்றாங்களாம். வரப்போற மாநகராட்சி பட்ஜெட்ல பல நல்ல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு எப்படியாவது நல்ல பேரை வாங்கணும்னு சில முக்கிய நபர்கள் கிட்ட ஆலோசனைகளை கேட்டு வர்றாங்களாம். 2 அமைச்சர்களோட பனிப்போர்ல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னு புலம்புறாங்களாம் வணக்கத்துக்குரிய சென்னை. தெருமுனை கூட்டங்கள் வரைக்கும் மினிட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரா முதலமைச்சர். சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கிற நிலையில உங்களோட பணிகளை வேகப்படுத்தணும்னு முதலமைச்சர் நிர்வாகிகள் கிட்ட சொல்லி இருக்காரு. அதோட யார் யார் தெருமுனை கூட்டங்கள் பிரச்சார கூட்டங்கள் அதிகம் நடத்துறீங்கன்னு மினிட் புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதாவும் சொல்லி இருக்காரு முதலமைச்சர். பணிகள்ல தொய்வு இருக்க கூடாது, வீடு வீடா போய் பிரச்சாரத்தை தொடங்குங்கன்னு சொல்லி இருக்காரு. திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, இன்னும் சில கட்சிகள் கூட நம்ம கூட்டணிக்கு வரலாம்னு ஹிண்ட்டும் கொடுத்திருக்காரு முதலமைச்சர். அதே சமயம் உள்ளாட்சி பதவிகள்ல சில பேர் மேல புகார் வருது, மறுபடியும் நடக்காம பாத்துக்குங்க, இல்லன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிக்கையும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து விடப்பட்டிருக்கான்.
ஜெயலலிதா காலத்து ஆட்களோட இணக்கமா போக சொல்லி சென்னையை சேர்ந்த முக்கிய நிர்வாகிய கடுமையா கண்டிச்சிருக்காராம் இபிஎஸ். சென்னையில சமீபத்துல ஆலோசனை கூட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் நடத்தி இருக்காரு. அதுல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை ஜெயிச்சு தர வேண்டியது ஏன் பொறுப்புன்னு அதிமுக முக்கிய நிர்வாகியான ஆதி ராஜாராம் பேச, அதெல்லாம் இருக்கட்டும், அம்மா காலத்து ஆட்களை மதிக்காம இருக்கீங்களாமே, அவங்களோட இணக்கமா போங்க என்ன அப்படின்னு ஆதி ராஜாராமை எச்சரிச்சிருக்காரு இபிஎஸ். இத கேட்டதும் வெளவெளத்து போயிட்டாராம் ஆதி ராஜாராம். 1000 விளக்கு தெற்கு பகுதி செயலாளர் பெயரை கேட்டுதான் ஆதி ராஜாராம் செயல்படுறாரு. இவங்க அம்மா காலத்து ஆட்களை மதிக்கிறதே இல்லைன்னு போன புகார் தான் இபிஎஸ் ஆதி ராஜாராம வறுத்தெடுக்க காரணமா. எங்களை நீங்க ஒண்ணு சேர்க்கறது இருக்கட்டும், முதல்ல நீங்க 3 பேரும் ஒன்னா சேருங்கன்னு சொல்லி கலாய்க்கிறாங்களாம் அதிமுக சீனியர்ஸ். சமீபத்துல வைத்திலிங்கம் உடல்நிலை பத்தி விசாரிக்கிறதுக்காக டிடிவி தினகரனும் சசிகலாவும் அடுத்தடுத்து விசிட் அடிச்சாங்க. இதுல டிடிவி தினகரன் வைத்திலிங்கத்தோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே சசிகலா வரும் செய்தி அவருக்கு கிடைக்க உடனே அடிச்சு பிடிச்சு இடத்தை காலி செஞ்சாராம். சசிகலா வரும்போது அந்த இடத்துல அவரை சந்திக்கிறத தவிர்க்கவே உடனடியா இடத்தை காலி செஞ்சுதான் விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இத கேள்விப்பட்ட அதிமுக சீனியர்ஸ், எங்களை நீங்க ஒண்ணு சேர்க்கறது இருக்கட்டும், முதல்ல நீங்க 3 பேரும் ஒண்ணு சேருங்க அப்படின்னு நக்கல் அடிக்கிறாங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.